வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனைக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜி அழகா சொல்றாரு, உலகை வாழ்த்துவோம் அப்படின்றது. அது நாங்கள் உலகத்தை வாழ்த்துத்தால் நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா, அதுதான் உண்மை. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீ எதை சொல்றியோ அதுதான் ஆகும். ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு அது கொடுக்கும் அப்படின்னா. இதுதான் பெரியவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க, வானத்தில் தேவர்கள் இருந்து கொண்டு அஸ்து அஸ்து என்று சொல்வார்கள். அஸ்து அஸ்து அப்படின்னா நீ அப்படியே ஆகுக, நீ என்ன நினைக்கிறியோ அதுவே தான் ஆகுவ அப்படின்வார். அதுதான் சரி. சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம மனவள கலையில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்கம்னு சொல்ல உலக நல வாழ்த்தாக நம்ம உலக நல வேள்வியை நம்ம கொண்டாடுறோம். அப்போ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய வாழ்த்தும் போது நன்றி உணர்வு இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, நீங்கள் செஞ்சீங்க, என் உயிரை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லினாங்க. அங்கே அவங்க செஞ்ச செயலுக்கு ஏற்ற விளைவை நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான் செய்ய முடியும் இல்லைங்களா. ஒரு நன்றி உணர்வு. ஒரு பிஸ்கெட் போடுறோம் அப்படின்னா ஒரு நாய் என்ன பண்ணுதுங்க, நம்மளை பார்த்த உடனே வாலாட்டுது. காரணம் என்னென்னா தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்துவது தான். அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோங்க, வாழ்த்தும் போது அது நன்றி உணர்வாக தான் இருக்கும். ஆனால் தீமை செய்கிறவங்களி வாழ்த்துறோம் பாருங்க, இங்கே தான் ஸ்பெஷலி என்ன அப்படின்னா, அந்த தீமை செய்கிறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க கூட இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய வாழ்த்தால் என்ன பண்ணுறாங்க, அந்த அலையக்கத்தால் அவங்க குடும்பமும் அவனை சுற்றி இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்க, பெருமளவு பாதிக்கப்படாத அளவுக்கு அவங்க சிறப்பாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்மக்கிட்டையாவது அவங்க வராமல் இருப்பாங்க. அந்த தடுப்பு தான். அப்போ நம்மளுக்கு சுவாமிஜி மனவள கலையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு தீமை செய்கிறவங்களையும் வாழ்த்தணும் அப்படின்னு இருக்காரு. அப்போ ஒருவனை சுற்றி நல்லவனாக மாற்றிவிட்டால், ஒருத்தனை நம்ம நல்லவனாக மாற்றிட்டோம் அப்படின்னா அவனை சூழ்ந்த அத்தனை பேருக்கும் அது பலனை கொடுக்கும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வாழ்த்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நமக்கு எந்த அளவுக்கு வாழ்த்து விரிந்து கொண்டே போகிறதோ பாருங்க, அந்த அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய உலக சமாதானம் விரைவில் வரும். அதுதான் மனவள கலையில் சுவாமி பார்த்தீங்கன்னா, தனி மனிதன் அமைதி, குடும்ப அமைதி, ஊர் உலக அமைதியாக மாறும். தனி மனிதன் அமைதியில் ஆரம்பித்து உலக அளவில் சுவாமிஜி எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ நம்மில் ஆரம்பித்து பிரபஞ்சம் வரல நமக்குள்ளே போகக்கூடிய தன்மை எப்படி வருது அப்படின்னா, ஏன்னா பிரபஞ்சத்துலேருந்து தான் நாமளே இங்கே வந்திருக்கிறோம். அப்போ நாம் நினைத்தால் பிரபஞ்சம் நமக்குள்ளே வரும். அப்போ உலகத்தை வாழ்த்த வாழ்த்த எங்கேயோ ஒரு மகான் தோன்றி, இல்லை நம்மளோட வாழ்த்து இந்த பிரபஞ்சம் முழுதும் பரவி கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தலைவரை வாழ்த்துவது, இன்னும் மற்ற எதிரிகளை வாழ்த்துவது, விரோதிகளே வாழ்த்தக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா மனவளக்கலையில் மட்டும்தான் உண்டு. அப்போ எதிரிகளே வாழ்த்துவது அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்குள்ளாகவே உலக சமாதானம் வந்துவிடும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அன்றைக்கி சுவாமிஜி மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உலகம் பூராவுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் மனவள கலையில் இருக்கிறவங்க, மெடிடேஷனில் இருக்கிறவங்க, தவத்தில் இருக்கிறவங்க, எல்லா இயக்கத்துலேயும் எல்லா மதவாதத்திலையும் எல்லா ஆன்மீக பயணத்தில் இருக்கிறவங்க அனைவரும் பார்த்திங்கன்னா உலகத்தை தான் வாழ்த்துறாங்க. அந்த உலகத்தை வாழ்த்த 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 பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலகம் என்ன பண்ணுதுங்க, நம்ம கொடுக்கக்கூடிய வாழ்த்து பிரபஞ்சம் முழுவதும் பரவி இந்த உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் போய் பரவி நிற்கிறது. அப்போ அந்த அளவுக்கு ஒற்றுமை ஏற்படும். அதை மனம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற. அப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணுங்க, மனம் ஒன்றி செய்ய வேண்டும். ஏதோ எண்ணம் இங்கே வச்சுக்கிட்டு ஏதோ எங்கேயோ ஒரு எண்ணம் வச்சுட்டு இங்கே செய்யறது, வாய் பேசுவதோ, அதுதான் சொல்லுவாங்க நாகரீகம் அப்படின்னு சுவாமிஜி ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார். நாகரீகம்னா என்னங்க அப்படின்னா, நான் அகம் ரீகம். நான் என்றால் சொல்லுவது, அகம் என்றால் மனம், ரீகம் என்பது செயலாக மாறுவது. அப்போ இந்த நாக்கு செயல் செய்து அப்போ இந்த மனசளவில் சொல்லும்போது அது நமக்கு செயலாக மாறும். அதுதான் நாகரீகம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலகத்தை வாழ்த்தி வாழ்த்தி தான் நாம் வாழ முடியும். ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்திலேருந்து தோன்றி நம்ம மீண்டும் அந்த பிரபஞ்சத்துக்கு தான் போய் சேர்றதுக்கு தான் பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். அந்த விதத்தில் பிறவி எடுத்த பெரிய பயனை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தில் பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் யாருங்க, மனித மலர். அந்த விதத்தில் உலகத்தை வாழ்த்துவோம், நாமும் வாழ்வோம், மற்றவர்களும் வாழ வைப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி.
மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.